இந்த அதிகமா ட்ரெயின்ல டிராவல் பண்றவங்களுக்கு ஒரு விஷயம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கு. அதேவைக்கு ஏதாவது ஊருக்கு போறோம் அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு மாசத்துக்கு முன்னாடியாவது டிக்கெட் போட்டு வைக்கணும். அப்படி போடல அப்படின்னா தட்கல்ல தான் டிக்கெட் எடுக்கணும், வேற வழியே கிடையாது. ஆனா தட்கல்ல டிக்கெட் எடுக்கிறது ஒன்றும் அவ்வளவு சாதாரணமான காரியம் கிடையாது. இந்த தட்கல் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த அவசர பயணங்களுக்கு ஒரு நாள் முன்னாடி நம்ம புக் பண்றது இந்த தட்கல் டிக்கெட். பாத்தீங்கன்னா நாளைக்கு நம்ம டிராவல் பண்றோம்னா இன்னைக்கு காலையில 10 மணிக்கு அது ஓபன் பண்ணுவாங்க. கரெக்டா உட்காந்துருக்கணும், கருக்கா உட்காந்துருக்கணும், இல்லைன்னா யாராவது ஒருத்தன் தட்டிட்டு போயிருவேன். இதுல ஒரு பெரிய ஸ்கேம் நடந்திருக்கு. அதை பத்தி அந்த வீடியோல நான் சொல்ல போறேன். இந்த தட்கல் முறைக்கு பாத்தீங்கன்னா எந்த வகை ரயிலா இருந்தாலும் 30 சீட் ஒதுக்கி இருப்பாங்க. ஒரு ஐடியில இருந்து 2 டிக்கெட் புக் பண்ணலாம். அதுவும் பாத்தீங்கன்னா ஸ்பீடா புக் பண்ணணும். அதாவது உங்களோட நெட்வொர்க் எல்லாம் ப்ராப்பரா இல்லைன்னா பேமெண்ட் ஸ்டேஜுக்கு நீங்க போறதுக்குள்ள இல்ல வெளியே போங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனா இப்ப ரீசன்ட் டேஸ்ல நடக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 10 மணிக்கு கரெக்டா அவங்க தட்கல் டிக்கெட் ஓபன் பண்ணுவாங்க. நீங்க எவ்வளவு ஸ்பீடு உள்ள நெட்வொர்க்ல ஆன் டயத்துல கரெக்டா 10 மணிக்கு நீங்க ஓபன் பண்ணலாம். சில நொடிகள்லயே டிக்கெட்ஸ் எல்லாம் புக்டுன்னு வருது. அதுல 90% பேருக்கு இந்த ஐஆர்சிடிசி பேஜே ஓபன் ஆக மாட்டேங்குது. இங்க இணையதளத்துல நம்மளுக்கு டிக்கெட் இல்லன்னு வருது. ஆனா ஏஜென்ட்கள்ட்ட டிக்கெட் அவைலபிளா இருக்கு. அவங்கள்ட்ட நம்ம எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். அப்புறம் வேற வழி இல்லாம வாங்கிதான். சோ இப்படி கம்ப்ளைண்ட் நாடு முழுக்க எல்லா இடத்துலயும் வரவும் இந்த ரயில்வே அமைச்சகம் பாத்தீங்கன்னா ஒரு விசாரணையை தொடங்குறாங்க. அந்த விசாரணையில ரொம்பவே அதிர்ச்சியூட்டும் தகவல் ஒன்னு கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம், ஐஆர்சிடிசில டிக்கெட் புக் பண்றதுக்காண்டி 2.5 கோடி போலி அக்கவுண்ட் கிரியேட் பண்ணியிருந்திருக்காங்க. அதை விட முக்கியமா சூப்பர் தட்கல்ன்ற ஒரு சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணியிருந்திருக்காங்க. அதைத்தான் யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. அதை விட இன்னொன்னு முக்கியமா என்னன்னா 6800 போலியான டொமைன்ஸ் கிரியேட் பண்ணி இ டிராபிக் கிரியேட் பண்ணியிருந்திருக்காங்க. அதனாலதான் ப்ராப்பரான நெட்வொர்க் இருந்தாலும் நம்மளால ஈஸியா அக்சஸ் பண்ண முடியாம இருந்திருக்கு ஐஆர்சிடிசி ஆப். சோ இது எல்லாத்தையும் சைபர் கிரைம் கண்டறிஞ்சு பேன் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி ஆல்ரெடி இருக்கிற 20 லட்சத்துக்கு மேற்பட்ட கணக்குகளை வந்து ரீவாலிடேட் பண்ண போறாங்க. சோ இன்னும் சிறிது நாட்கள்ல இந்த தட்கல்ல டிக்கெட் போடுறது இந்த அளவுக்கு சிரமமா இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்தியால தான் இந்த ட்ரெயின் டிக்கெட் போடுறதுலாம் ஊழ வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க.